நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மகேஷோட உண்மையான முகம் வந்து வெளியில வந்துருச்சு. அத பார்த்துட்டு அஞ்சலி வந்து பயங்கரமான ஷாக் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவர் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரோட உண்மையான முகமே இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகேஷோட உண்மையான முகம் வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வெற்றி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது நம்ம ஆளை போய் பார்க்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அதான் வீட்டிலே நம்ம அக்கா இருக்காங்களே, அக்காவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் துளசியை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு சாக்கு போக்க சொல்லிவிட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போன உடனேயுமே வந்து நம்ம துளசி தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்த உடனேயுமே வெற்றியை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவனை வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறானே, இவனை என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணாலுமே இவன் திருந்த மாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இவனை என்ன பண்ணலாம், இப்படியே அனுப்பி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்குறாங்க. நான் எங்கள் அக்காவை தாங்க பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் அக்கா வந்து கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, இங்கே வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்க வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் நீங்கள் பார்க்க வர்றதுக்கு என்ன ரீசன், அதுவும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தீபா வந்து அந்த பக்கம் போகிறாங்க. அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. டேய் வெற்றி வாடா, எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான்க்கா வந்தேன், சும்மா அந்த பக்கம் வேலையாக இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா வெளியில் நின்றுட்டு இருக்கேன், வா வா வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனவங்க லட்சுமி வந்துடுறாங்க. தம்பி என்னப்பா எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், அக்கா இப்போ தான்க்கா வந்தேன், சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதனால் சரி அக்கா வீடு வேறு இங்கே தானே இருக்குது, அக்காவையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ தான் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாம் இப்போ வந்து நம்ம அக்கா கூட பேசி பழக ஆரம்பித்தாச்சு, நானும் வந்து அக்கா மேலே கோபமாக இருந்தேன், இப்போ வந்து எல்லாமே சரியாயிடுச்சுல, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு துளசி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு, ஏமா இந்த தம்பிக்கு உன் காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, வீட்டுக்கு வந்திருக்கான், ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போயிட்டு இவனுக்கு காப்பி ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வஞ்சிக்கிட்டே வந்து காப்பி போடுற மாதிரி காட்டுறாங்க. இவனுக்கு வந்து காப்பியில் சீனியை போடக்கூடாது, சீனியை போடுறதுக்கு பதில் உப்பை போட்டு கொடுத்துருவோம், அப்போயாவது அவன் வந்து திருந்துறானான்னு பார்ப்போம், ஏன்னா வந்து இவன் தொல்லை வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பேசாமல் உப்பை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனிக்கு பதிலாக உப்பை போட்டு கொடுக்காங்க. உப்பை போட்டு டீயை போட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வெற்றிக்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. வெற்றி வந்து டீயை குடிக்காங்க. குடித்த உடனே அவங்களுக்கு வந்து வாந்தி வர்ற மாதிரி ஆயிடுது, அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி செய்கிறாங்க. என்னப்பாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் பிறையேறிடுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு, இவ்வளோ டேஸ்ட்டாக காப்பி இருக்கிறனால தான் அப்படி ஆயிடுச்சு, உண்மையாகவே வந்து இவங்களை கட்டிக்க போகிறவர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர், இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து காப்பி போட்டு கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் துளசிக்கு வந்து புரிஞ்சிடுது. ஓ அப்படியா, நீ வந்து காப்பி உப்பு போட்டு கொடுத்தாலும் நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிற, இதை வச்சே தெரியுது நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வர, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் மகேஷ் இருக்காங்கல்ல, மகேஷ் அஞ்சலி காட்டுறாங்க. மகேஷ் வந்து இங்கே போயிட்டு வராங்க, அதாவது ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம அஞ்சலி இருக்காங்களா, வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் எல்லாம் அங்கங்கே இருக்கும்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகும். பரவாயில்ல இந்த பொருளெல்லாம் நல்லா இருக்கே, ஆனால் இந்த பொருள் இருக்கிற இடம் தான் எனக்கு பிடிக்கல, இதை எடுத்து நமக்கு பிடிச்ச இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மை கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணி அதை அந்த அவங்க அலைன்மெண்ட்டே மாற்றிடுறாங்க. மகேஷ் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆர்டரில் வந்து அடுக்கி வச்சுருப்பார். இவங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சு அவருக்கு வந்தவொடனே ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மகேஷும் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்தவொடனேயுமே வந்து 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா, இன்றைக்கி என்ன சமையல், நேற்று வந்து உங்கள் அம்மா கிட்டே கேட்டு சமைச்சு அசத்திட்டேன், இன்றைக்கி உங்கள் அம்மா கிட்டே எதுவும் கேட்டு எனக்கு பிடிச்சதா செஞ்சு அசத்திட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை, வாங்க உங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்டு வராங்க.
உள்ளே வந்தோடனே மகேஷ் வந்து தற்செயலாக வந்து வீடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு வந்து எல்லா பொருளுமே வேறு வேறு இடத்துல வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே அவர் வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாரு. யார் அஞ்சலி இந்த பொருளெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி வச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏங்க நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த சர்ப்ரைஸே இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சர்ப்ரைஸா? இந்த பொருளை அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து வச்சதெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸா? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அஞ்சலி. தேவையில்லாமல் வீட்டில் வந்து சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு இரு. அதை விட்டுப்புட்டு இங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இதில் என்ன இருக்குது? இந்த பொருளை வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல வைக்கிறதுல எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உன் பொருளை எடுத்து உனக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கோ. இது இந்த வீட்டில் காலங்காலமாக வந்து நான் அங்கங்கே எடுத்து வச்சுருக்கிற பொருள். இந்த பொருள் தான் என்னோடய வாழ்க்கை. இது கூட தான் நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நீ வர்றதுக்கு முன்னாடி. அதனால் வந்து இந்த பொருளை தொட்டாலே எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து நீ வேறு இடத்துல வச்சுருக்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. எது இது அங்கங்கே எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும். இதுதான் அஞ்சலி உனக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. திட்டிட்டு அந்த பொருள் எல்லாம் எந்தெந்த பொருத்தில் இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எடுத்து வைக்காங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்தால் அதுக்கு அதான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள கையை நீட்டி வைய ஆரம்பிச்சிடுறாங்க. அஞ்சலி வந்து மகேஷுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இவரால் லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணோம், கடைசியில் கல்யாணம் முடித்த பிறகு இவர் டோட்டலாக வந்து வேற ஒரு ஆளாக இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.